பங்கு சந்தையில் பணத்தை போட்டுட்டு இப்போ இறங்குதே என்ன பண்ணலாம் அப்படின்றவங்களுக்கான பதிவு தான் இது. இந்த ஏற்ற இறக்கங்கள் இருந்தால் தான் அது பேர் பங்கு சந்தை. அடுத்த 2 காலாண்டுகள் மனசில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் குறைஞ்சபட்சம் இன்னும் ஒரு 8-9% இறக்கம். கவலைப்பட வேணாம், இந்த ஒரு வருஷத்தை நீங்கள் மூச்சு பிடிச்சிக்கிட்டு கடந்து போங்க. ஒரே ஒரு விஷயம்தான், என்னது? லாபம் லாபம் லாபம். பங்கு சந்தைகள் தொடர்ந்து இறங்கிட்டு வரதை பார்த்துட்டு இருக்கோம். பங்கு சந்தைகள் இறங்குறதுக்கு காரணம் என்ன? இப்போ வரும் நாட்களில் பங்கு சந்தைகள் எப்படி இருக்கும்? போட்ட முதலீடுக்கு நமக்கு லாபம் கிடைக்குமா? இது போன்ற பல சந்தேகங்கள் நமக்கு இருக்கும். இந்த சந்தேகங்களுக்கு தான் விளக்கத்தை கேட்க வந்திருக்கோம். பங்கு சந்தை நிபுணர் அருள்ராஜன் சாரிடம். வணக்கம் சார். வணக்கம் சார். பங்கு சந்தைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்திங்கன்னா 2024 ஒரு பெரிய அளவுக்கு ஏற்றம் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஹைலேருந்து உச்சத்துலேருந்து 12% வரைக்கும் நிஃப்டி வந்து சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு புள்ளி விவரம் இருக்குது. ஒரு நாள் ஏறுது, ஆனால் பல நாட்கள் இறங்குது. இதுக்கான காரணம் என்ன சார்? பொதுவாக பங்கு சந்தை அப்படின்னா அந்த ஏற்ற இறக்கங்கள் இருந்தால் தான் அது பேர் பங்கு சந்தை. ஏன்னா ஒரே அடியாக ஒரே பக்கம் ஏறிக்கிட்டே போச்சு அப்படின்னு சொன்னால் அப்புறம் பின்னாடி வாங்குறவங்களுக்கு வாய்ப்பே இருக்காது இல்லையா? ஏற்கனவே பஸ் உள்ள ஏறினவங்க அவங்க பயணம் பண்ணுவாங்க, வெளியில் நிற்கிறவங்க வெளியில் நின்றுட்டே இருப்பாங்க. பஸ் நின்னா தானே ஏற முடியும். அந்த மாதிரி பங்கு சந்தை இறக்கம் அப்படின்றது எப்போவுமே வந்து நடந்துகிட்டே இருந்தால் தான் புதுசாக வர்றவங்களும் வாங்க முடியும். இல்லை ஏற்கனவே வந்து வாங்கினவங்க இந்த பங்கு நான் வாங்காத விட்டுட்டேனேன்னு சொல்கிறவங்க அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படின்ற ஒரு கோணத்தில் பார்க்கும்போது பங்கு சந்தை இறக்கங்கள் அப்படின்றது பொதுவாக எப்படி பார்க்கணும், அது வந்து பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பங்கு சந்தை இறங்கணும் அப்படின்றது வந்து வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலாக தான் நம்ம பார்க்கணும். அதனால் இறக்கங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத முதல் விஷயமாக சொல்லிடுறேன். ரெண்டாவது, நீங்கள் சொன்னீங்க 2024 எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் எப்பவுமே வந்து ஒரு 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 கிரிக்கெட் பிளேயர் டெண்டுல்கர் எடுத்துங்களேன். அவர் 100 ரன் அடிக்கிறவர் அடித்தது பார்த்து அப்புறமா 50 ரன் ரொம்ப கம்மியாக அடித்த மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ பங்கு சந்தை 2023 பார்த்தீங்கன்னா எப்படி ஏறிச்சு அப்படின்னா அது பிரம்மாண்டம். 20% லார்ஜ் கேப், அப்புறம் மிட் கேப் 34, அப்புறம் ஸ்மால் கேப் எடுத்திங்கன்னா 63%. இப்படி பார்த்துட்டு 2023 பார்க்கும்போது என்னங்க கொஞ்சமாக தான் ஏறி இருக்கோ, 24 பார்க்கும்போது கொஞ்சமாக தான் ஏறி இருக்கோ அப்படின்னு தோணுது. ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னாவே கிட்டத்தட்ட வந்து நம்மளுடைய இண்டெக்ஸு சுமார் 9%, 8.9% ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. அதே மிட் கேப் எடுத்திங்கன்னா 23.4%, ஸ்மால் கேப் எடுத்திங்கனாலும் க்ளோஸ் டு 24%. அப்படின்னா அது மோசமான ஆண்டாகவும் சொல்வதற்கு இல்லை. ஆனால் இறங்கியிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது ஆமாம். நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க, உச்சத்துலேருந்து இறங்கியிருக்கு அப்படின்னா ஆமாம். இப்போ உச்சம் அந்த 26,277 உச்சத்தை தொட்ட பிறகு அப்போ இறங்கின ஒரு அளவுகளாக நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி அளவுகளுக்கு வந்தீங்கன்னா 11% வந்தாச்சு. 11% இறக்கம். இப்போ இந்த இறக்கம் அப்படின்றது இது கூட இறங்கலான்னா அப்புறம் பங்கு சந்தை எப்படி மீண்டும் ஏற முடியும்? இது என்ன அப்படின்னா சார், இப்போது ஆக்சுவலி மிட் கேப் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, லாஸ்ட் இயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றீங்க. இப்போ உச்சத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 15% கிட்டத்தட்ட மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பே இறங்கி இருக்கிறதா ஒரு புள்ளி விவரங்கள் சொல்லுது. ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா பார்மா செக்டர் மட்டும்தான், பார்மா செக்டர் மட்டும், ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்கிற கம்பெனிஸ் மட்டும்தான் ஒற்றை இலக்கத்தில் இறங்கியிருக்கு சதவிகிதத்தில். மற்றபடி எல்லா செக்டருமே ஆல்மோஸ்ட் மெட்டல்லாம் ரொம்ப ஃபால் ஆகிருக்கு. ஸோ இது எப்படி பார்க்கலாம் சார்? ஸோ இப்போ 2 விஷயங்களை நீங்கள் கேட்டதை நான் எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து இறங்குறதுக்கான ஒரு காரணத்துக்கு நான் சேர்த்து இங்கே சொல்லிடுறேன், அப்புறம் செக்டாருக்கு நான் சொல்லிடுறேன். பொதுவாகவே பங்கு சந்தையுடைய ஏற்ற இறக்கங்கள் அப்படின்றது எதோடு நேரடியாக தொடர்புடையது அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான், என்னது? லாபம் லாபம் லாபம். நிறுவனங்கள் லாபம் சம்பாதிக்கிற வரைக்கும் பங்கு சந்தையில் அந்த பங்கின் விலைகள் உயர்வாக இருந்தும் ஒட்டுமொத்த பங்கு சந்தை உயர்வாக இருக்கும். இது வந்து மைக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ். இன்னொன்று என்ன சொல்லுவோம் காரணம்னு சொன்னால் மேக்ரோ லெவலில், பொதுப்படையான அளவில் இந்திய பொருளாதாரம் வலிமையாக இருக்கும் வரை பங்கு சந்தை ஏற்றமாக இருக்கும். இப்போ ஏன் இறங்குச்சுன்ற 2 கேள்விக்கான பதில், இந்தியாவுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரம் எதிர்பார்த்த அளவை விட குறைய ஆரம்பித்திருக்கிறது அப்படின்றது முதல் காரணமாக எடுத்துக்கலாம். ரெண்டாவது காரணமாக எடுத்திங்கன்னா குறிப்பிட்ட நிறுவனங்களுடைய லாபங்களுடைய அளவு அப்படின்றது ஒவ்வொரு வருடமும் எடுத்திங்கன்னா லாப நட்ட கணக்குகளை என்ன பண்ணுவாங்க, ஒரு நிறுவனம் 4 முறை வெளியிடுவாங்க. அதை நம்ம காலாண்டு முடிவுன்னு சொல்கிறோம், Q1, Q2, Q3, Q4. இப்போ 2வது காலாண்டு முடிவு எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் லாபங்கள் குறைவாக இருந்தது. அப்போ நான் சொன்னேன் இல்லையா, லாபம் குறையும் போது அந்த நிறுவனங்கள் மீதான ஒரு நம்பிக்கை குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னேன். இந்த 2 முக்கியமான காரணமும் உள்நாட்டு சார்ந்தது. வெளிநாட்டு சார்ந்த காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ உலகத்தினுடைய முக்கிய பொருளாதாரம் அமெரிக்க பொருளாதாரம். அமெரிக்காவில் பொருளாதாரம் எப்படி இருக்குன்னா வலிமையாக இருக்குது. அவங்களுடைய பாண்ட் ஈல்டு 10 இயர் பாண்ட் ஈல்டு கூடிக்கிட்டே இருக்குது. இப்போது உள்நாட்டில் முதலீடு செய்துட்டு இருக்கிற நம்மளுடைய FIIs இல்லை FPIs சொல்லக்கூடிய அந்நிய நிதி நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க,
இந்தியா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குப்பா, அதனால் இதை விற்றுருவோம், விற்றுட்டு வேறு எங்கே நம்ம பணத்தை போடலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அவங்களுக்கு அமெரிக்காவே பெட்டராக இருக்குது அப்படின்னு பணத்தை திருப்பிட்டு. சார் இப்போ இதில் சொல்ல வரீங்க, இப்போ இந்தியாவில் பங்கு சந்தை காஸ்ட்லியாக இருக்குது, இதை எப்படி சார் சொல்கிறீங்க? ஏதாவது இப்போ சென்செக்ஸ் வந்து 1 லட்சத்தை நோக்கி போகும் அப்படின்ற மாதிரியான ஒரு டார்கெட்டை சொல்லி தான் முதலீடுகளை இருக்கிறாங்க இந்த துறை சார்ந்தவர்கள். இப்போ இதுவே காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்றது இது எப்படி நாங்கள் இப்போ இந்த பிஇ ரேஷியோ மற்ற மார்க்கெட்டை விட இங்கே வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா இப்போ எந்த அளவுக்கு வரணும், இன்னும் எவ்வளோ குறையணும், இந்த கரெக்ஷன்றது எவ்வளோ தூரம் இருக்கும், இதை எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது? ஒரு நல்ல கேள்வி, நுணுக்கமான ஒரு கேள்வி கூட. இப்போ இது காஸ்ட்லியாக இருக்குது விற்றுட்டு போவாங்கன்னு சொல்லும்போது, காஸ்ட்லின்றது வந்து எப்போவுமே வந்து ஒப்பீட்டின் அடிப்படையில். இப்போ தக்காளி விலை எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 50 ரூபா, இப்போ எவ்வளோ 70 ரூபா காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ இந்த 70 ரூபா அப்படின்றது ஒரு வேளை 100 ரூபா தக்காளி அனுப்புகிறோம், திரும்பி 70 ரூபாய்க்கு வந்து 70 ரூபா அப்படின்னா பரவாயில்லைங்க, இப்போ பரவாயில்ல சீப்பாக இருக்குன்னு சொல்லுவோம். அந்த காஸ்ட்லி சீப்புன்றது எப்படின்னா ஒப்பீட்டின் அடிப்படையில் தான் போய்கிட்டே இருக்கும். அது இருந்தாலும் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்க்கான மெத்தட், பிஇ ரேஷியோ எடுத்து வச்சுப்போம். ஸோ இந்த பிஇ ரேஷியோ வந்தால் அது சீப்பு, இந்த பிஇ ரேஷியோ வந்தால் காஸ்ட்லி அப்படின்னு ஒரு பொதுப்படையான ஒரு கணக்கு இருக்குது. ஆனாலும் கூட எதிர்காலத்தை கணக்கில் கொண்டு அடுத்த வருஷம் லாபம் வரும் நல்லா அப்படின்னா இந்த பிஇ சீப்பு, அடுத்த வருஷம் லாபம் கம்மியாக இருக்குன்னா இந்த பிஇ காஸ்ட்லி. அதனால் அந்த பிஇ ரேஷியோ கூட நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக 15 பிஇ இருந்தால் பெஸ்ட்டு நம்ம வாங்குறதுக்கான இடம் அப்படின்னு பொதுப்படையாக சொல்லுவோம். ஆனால் இப்போ 25 பிஇ இருந்தாவே நம்ம சீப்புன்னு போன வருஷம்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ 25 பிஇ என்னன்னு சொல்கிறோம், இப்போ காஸ்ட்லியாக இருக்குங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய வருஷத்தில் லாபம் கம்மியாகுன்றதுனால இந்த வருஷத்தோட பிஇ வந்து நம்ம காஸ்ட்லின்னு சொல்கிறோம். சரி, நீங்கள் இப்போ எங்கே தான் போய் நிற்கும் இதுன்னு ஒரு கேள்வி. சார் இது நீங்கள் 1 லட்சம் போகுன்றீங்க, சென்செக்ஸு நிஃப்டியே கூட 1 லட்சம் போகும் வரக்கூடிய காலத்துலாம் சொல்கிறதுக்குலாம் ஆள் இருக்குது. போகுமானா போகும். ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் மனசில் வச்சுட்டு பார்த்தா இப்போ என்ன சார் இதை போய் நம்ம காஸ்ட்லின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த சூழலில் இந்த காலகட்டத்தில் காஸ்ட்லி. அதாவது ஒரு வேளை நீங்கள் கேட்குற ஒரு கேள்விக்கு வரக்கூடிய Q3 இப்போ வந்தாச்சு, அதனுடைய ரிசல்ட் ஒன்று ஒன்றா வெளியே ஆரம்பிக்குது. இட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி, ரைட்டுங்களா? அப்போ எதிர்காலம்னு உடனடி எதிர்காலம்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் எப்படி இருக்குது, ஐயோ லாபம் குறையும் போல இருக்கேன். அப்போ Q3 எப்படி இருக்குது, Q4 எப்படி இருக்கும், இல்லை இன்னும் மோசமாக தான் இருக்கும், அப்படி செய்திகள் வர ஆரம்பிக்குது. அப்போது Q3 Q4லாம் மோசமாக இருக்கும்னா இப்போ இருக்கிறது காஸ்ட்லியாக தான் இருக்கும் போல். இப்போ வரக்கூடிய அடுத்த ஒரு 2 காலாண்டுகளில் 3 காலாண்டுகளில் ஒரு வேளை நீங்கள் 1 வருஷமே வச்சிங்களேன், அடுத்த 1 வருஷம் பங்கு சந்தை வந்து மந்த நிலையாக தான் இருக்கும், லாபம் குறையும் அப்படின்னு ஒரு சூழல் வரும்போது உங்கள் உள்ளுக்குள்ளே என்ன தோணும், ஓகே பணத்தை எடுத்துப்போம் வெளியே இப்போதைக்கு, அப்புறம் அடுத்த வருஷம் Q3 Q4 ரிசல்ட் வரட்டும், அதுக்கு நமக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இருந்தால் திருப்பி பணத்தை போடுவோம் அப்படின்னு எஃப்ஐஸ் வந்து பணத்தை வெளியே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால் இது வந்து இப்போதைக்கு நமக்கு காஸ்ட்லியாக இருக்குது. ஆனால் நீங்கள் எங்கே போய் முடியும் அப்படின்னு கேள்வி வரும்போது, இப்போ ஒரு நிறுவனம் அப்படின்றது இறங்கிட்டே போகும்போது அதுக்கான உள்ளார்ந்த மதிப்புன்னு சொல்லுவோம், இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்கிறதா இருந்தால், இப்போது நீங்களே துறையில் வந்து ஃபார்மா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது 2024 அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதில் வந்து இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனி ஆச்சே சார் அப்படின்னு சொல்லுவோம். அது இப்போ செல்லிங் வர ஆரம்பிக்குது. என்ன சார் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நீங்கள் இப்போ விற்கிறாங்க, அப்போ எப்போ தான் லாபத்தை எடுக்கிறது, அப்போ ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது அப்படின்னு அர்த்தம். சார் ஐடி மட்டும் ஏறிக்கிட்டே இருக்கு சார் இல்லையா? இப்போ வந்து ஐடி துறை அப்படின்றது அதில் லாபத்தை எடுக்கலையான்னு அவங்க என்ன பார்க்குறாங்க, ட்ரம்ப் வந்தால் பாலிசி அவங்க அனௌன்ஸ் பண்ணுற பாலிசியில் அங்கே நிறைய டேக்ஸ் கன்செஷன் கொடுத்தாங்கன்னா அந்த அமெரிக்க நிறுவனங்கள் அவங்களுடைய ஸ்பெண்டிங் ஐடி ஸ்பெண்டிங்கை கூட்டுவாங்க. அதனால் ஐடி நிறுவனம் 50% மேலே அமெரிக்காவோட வியாபாரத்தை நம்பியிருக்கு. இப்போ நிறைய வியாபாரம் அங்கே வரும்னு எதிர்பார்த்து ஐடியை ஹோல்ட் பண்ணுறாங்க. அதனால் ஒவ்வொரு துறைக்கும் ஒரு காரணம், இது எதை காஸ்ட்லி எதை சீப்புன்னு பொதுப்படையாக சொல்ல முடியாமல் அந்தந்த துறை சார்ந்தும் எதிர்காலத்தின் அடிப்படையில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ எங்கே போய் இது நிற்கும் நீங்கள் கேட்கும்போது நம்ம இண்டெக்ஸ் தான் பார்க்க வேண்டியிருக்கு. சார் ஏற்கனவே 11% விழுந்துடுச்சு, இப்போ இன்னும் எவ்வளோ போய் விழும் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த 2 காலாண்டுகள் மனசில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் குறைஞ்சபட்சம் இன்னும் ஒரு 8-9% இறக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 20% இறக்கமாக, இந்த 20% இறக்கம் பொதுவாக எதிர்பார்க்கப்படுகிற ஒரு இறக்கமாக எடுத்துக்கலாம். இப்போ வழக்கமாகவே இப்போ இந்த மாதிரி பங்கு சந்தைகளில் வந்து ஒரு அப்பு வந்ததுக்கப்புறம் ஒரு டவுன் வருது இல்லையா சார்? அப்போ எப்பயுமே இந்த 20% அப்படிங்கிறது ஒரு இறக்கம் அப்படின்றது இருக்குமா? 20% அப்படின்றது நம்ம கொஞ்சம் அனுபவத்தின் அடிப்படையில் பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதே வந்து நீங்கள் இண்டெக்ஸ் நிஃப்டி 15,000 தாண்டினதுக்கப்புறம் பெரிய இறக்கமே கிடையாது. 15,000 எங்கே போயிடுச்சு, 26,000 போயிடுச்சு. இப்போ இந்த இறக்கத்தை நம்ம உச்சத்துலேருந்து கணக்கு போடுறோமே, இப்படி யோசிச்சு பாருங்கள், 15,000 26,000 இல்லை 10,000 புள்ளிகள் ஏறியாச்சு. அப்போ 10,000 புள்ளிகள் ஏறினதை எந்த கணக்கில் நம்ம எடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி இல்லையா? கிட்டத்தட்ட அது பார்த்திங்கன்னா 60, 70, 80% ஏற்றம் நடந்த பிறகு நம்ம இந்த இறக்கத்தை பற்றி இப்போ பார்த்துட்ருக்குறோம். அதனால் இந்த இறக்கம் அப்படின்றது பங்கு சந்தைக்கு தேவையான ஒரு இறக்கமாக நம்ம பார்க்குறோம். அதே சமயம் இந்த இறக்கம் சில சமயம் வலிகளை, சில சமயம் இல்லை இப்போ வலியை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு 8-9% இறக்குனா அது இன்னும் அதிக வலியை கொடுக்கும்.
ஒரு வேளை அடுத்து வரக்கூடிய மெகா ஈவெண்ட்ஸ் அதை பற்றி நீங்கள் கேள்வி கேட்பீங்க, நான் பதில் சொல்கிறேன். அதில் எடுக்கக்கூடிய சில முக்கியமான முடிவுகளின் அடிப்படையில் இந்த பங்கு சந்தை இந்த 20% நிற்குமா, அதுக்கப்புறம் நகர்ந்தாதான் அது பிரச்சனை. இந்த இன்னொரு 8-9% இறக்கம் என்பது பரவாயில்ல, திரும்பி ஏறி நல்லாவே வந்துடும். ஆனால் அதை விட கூடுதலாக இறங்கினால் திரும்பி ஏறுன்றது உண்மை. பட் கால அளவு கூடுதலாக எடுத்துக்கும். அடுத்த ஒரு வருஷம் இல்லை, 1.5 வருஷம் 2 வருஷம் எடுத்துக்கும் பழைய உச்சத்தை தொடர்றதுக்கும் தாண்டறதுக்கும். சார் இப்போது நீங்கள் இந்த பங்கு சந்தைகளில் வந்து இப்போது இன்னும் கொஞ்சம் இறக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, வரும் நாட்களில் இருக்கும் அப்படின்றது தான் உங்களோட பேச்சில் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ நான் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஏற்ற தருணமா, இதில் இல்லை ஏற்கனவே முதலீடு பண்ணவங்க என்ன பண்ணணும், இந்த ரெண்டுத்துக்கும் விளக்கம் கொடுங்க சார். பொதுவாக பங்கு சந்தையில் முதலீடு 2 வகையில் பண்ணணும்னு சொல்லுவோம். புதுசாக வரவங்க எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒரே நேரத்தில் முழு பணத்தையும் முதலீடு பண்ணக்கூடாது. நான் ஒரு தங்க விதிமுறைகளை வகுத்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வருவேன். முதல் தங்க விதிமுறை என்னென்னா, உபரி பணத்தில் மட்டுமே பங்கு சந்தைக்கு வரணும். அப்போது உபரி பணம்னா சர்ப்ளஸ் மணி, இந்த பணம் எனக்கு உடனே தேவையில்லை, நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ். அப்போ பங்கு சந்தையில் முதலீடு செய்யும்போது நமக்கு இந்த லப்டப் அப்படின்றது இருக்காது. பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணுறதுக்கான எனக்கு ஒரு சூழல் இருக்குது. ஸோ அப்போ வந்து உபரி பணத்தில் வரும்போது அடுத்து எங்கே போய் முதலீடு பண்ணணும்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா எஸ்ஐபியில் போடுங்க. ஒரே நேரத்தில் போடாமல் மாதம் கொஞ்சமாக முதலீடு பண்ணுங்கள். அப்போ என்ன நடக்கும், வேலை மாறிக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ஆவரேஜிங் ஒன்று சொல்லும், அது ஒரு பெனிஃபிட் இருக்குது. ரெண்டாவது என்ன பெனிஃபிட் இருக்குது, நான் புதுசாக வந்திருக்கேன் சார், பயமாக இருக்குது, எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, எந்த கம்பெனி துறை எது தெரியல அப்படின்னு ஒன்றும் பயப்படணும். நேராக நிஃப்டியிலே முதலீடு பண்ணிட்டு போங்க. நிஃப்டி 0 ஆகிடாது. கம்பெனி பங்கு கூட இறங்கி வந்து இல்லாமல் கூட போகலாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிஃப்டி 0 ஆகாது. ஏன் 0 ஆகாது அப்படின்னா, அதில் 50 பெஸ்ட்டு கம்பெனி தான் இருக்கும். எப்பயுமே பர்மனெண்ட்டாக இருக்கும். இல்லை அதில் ஏதாவது ஒன்று சரியில்லைன்னா அதை இழுத்துட்டு வேறு சரியாக வேலை பார்க்குற கம்பெனி உள்ளே போட்டுருவாங்க. அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் அது 50 கம்பெனி பெஸ்ட்டாகவே இருக்கும். புதுசாக வரவங்க என்ன பண்ணலாம், எஸ்ஐபியில் முதலீடு பண்ணலாம், நிஃப்டிலேயே முதலீடு பண்ணலாம். நிஃப்டி அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க சார், நிஃப்டியில் முன்பேரக வர்த்தகத்தில் பண்ணணுமா இல்லை இண்டெக்ஸில் எப்படி பண்ணணும், அது இண்டெக்ஸ் ஃபண்டாக பண்ணணுமா? ஆமாம், சூப்பராக கேட்டிங்க. ஏன்னா கேட்குற புது நேயர்களுக்கு என்ன இருக்கும், நிஃப்டியா அது என்ன அனிமல், அது நம்ம எப்படி போய் எங்கே போய் ஆர்டர் போட்டால் வரும் அப்படிலாம் கேள்வி வரும். இந்த 2 விதம் பார்க்கலாம். ஒன்று வந்து நிஃப்டியில் முதலீடு பண்ணும்போது, நான் புதுசு சார் ஒன்றுமே தெரியாது அப்படின்றவங்க வந்து நிஃப்டி இடிஎஃப்னு சொல்லக்கூடிய வகையில் டிமேட் அக்கௌண்ட் பண்ணால் தொடர்ந்து எஸ்ஐபியில் பண்ணலாம். எனக்கு அது கூட புரியாது சார் அப்படின்னு நேராக எங்கே போயிடலாம், மியூச்சுவல் ஃபண்டில் போயிட்டு இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு இருக்குது, அதில் எஸ்ஐபியில் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டை அவங்க லிங்க் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னா இவங்க ஒன்றும் பண்ண வேணாம். மாதம் 500 ரூபா 1000 ரூபா 2000 ரூபா எதை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ 5ஆம் தேதியா 10ஆம் தேதியா தானாகவே இசிஎஸ் மூலமாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட் பணம் போகும், வாங்கப்படும். இதை திரும்பியே பார்க்கக்கூடாது. எவ்வளோ வருஷத்துக்கு, குறைஞ்சபட்சம் 3 வருஷத்துக்கு. 5 வருஷம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. சார் இப்போது நீங்கள் சொல்கிறேன், இப்போ லாஸ்ட் 1 இயரில் எஸ்ஐபி பண்ணவங்க, முதலீடு பண்ணவங்க எல்லாருமே இப்போது ஒரு பயங்கர ஃபியரில் இருக்காங்க. என்னென்னா, மார்க்கெட்டுக்கு புதுசாக அறிமுகமானவங்க அவங்க எல்லாருமே. ஆனால் அவங்களுக்குள்ள அச்சம் என்னென்னா, எடுத்து போட்டோம், இப்போ தான்ப்பா போட்டிருக்கேன், நான் 50,000 ரூபா என்னோடது சேர்ந்துருக்குன்னு பார்த்தா கடைசியில் 45,000 கூட இல்லை, 40,000 கூட இல்லை. இப்படி தான் ஒரு பெரிய அச்சத்தை தான் வெளியிட்டுட்டு வராங்க. இவங்க வந்து இப்போ நீங்கள் திருப்பியும் நம்ம எஸ்ஐபியிலே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க, இவங்களுக்கு உங்களோட பதில் என்னவாக இருக்கும் சார்? நல்ல கேள்வி இது. இன்ஃபேக்ட் வழியாக காலங்காலமாக இந்த பிரச்சனை இருக்குது. இது வந்து சைக்காலஜி ரிலேட்டடு. நீங்கள் முன் வந்து இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமாக இது வந்து அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுக்குறீங்க. இப்போ ஏன்னா அது அறியாமையின் வெளிப்பாடு தான். என்ன அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் இப்போ இறங்கிடுச்சு நல்லாவே, நான் ஒரு வருஷமாக போட்டுக்கிட்டே வந்தேன், இறங்கிடுச்சு. ஓகே, இப்போ எல்லாருக்கும் என்ன தோணும், விற்றுட்டு வெளியில் வந்துடலாமா, நஷ்டத்தில் விற்றுட்டு வெளியில் வந்தாமல். இந்த தவறை தான் பெரும்பான்மையான மக்கள் பண்ணுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இப்போ என்ன செய்யணும், 2 சாய்ஸ் இருக்குது அவங்க கண்ணு முன்னாடி. என்னது, சிட் டைட், நான் ஒன்றுமே பண்ணலைங்க, போட்ட வரைக்கும் போதும், அப்படியே இருக்கிறன்றது ஒன்று. ரைட்டாக பல்ல கடிச்சிக்கிட்டு எவ்வளோ நாள் போட்டது திரும்பி வர்றது எவ்வளோ நாள் ஆகும், இன்னும் 1 வருஷம் ஆகுமா, ஆகும். ஆனால் அது சரியான வழி இல்லை. ஆனால் இது வேறு வழி இல்லைன்னா இதை பண்ணலாம். இன்னொரு வழி என்ன, கண்ணை மூடிக்கிங்க, தொடர்ந்து நிஃப்டியில் எஸ்ஐபியில் பண்ணுறீங்களா, பண்ணிக்கிட்டே வாங்க. என்ன நடக்கும், நீங்கள் ஒரு பொருளை முன்னாடி வாங்கின விலையை விட கம்மி விலைக்கு வாங்கிட்டே இருப்பீங்கிறது நம்பர் 1. ரெண்டாவது, இப்போ நீங்கள் எஸ்ஐபி மூலமாக மியூச்சுவல் ஃபண்டில் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி வந்து 1000 ரூபா போட்டிங்க அப்படின்னா அப்போ எத்தனை யூனிட் கிடச்சிது, 10 யூனிட் கிடச்சா வச்சுக்கலாம். இப்போ விலை கம்மியாகும்போது என்ன ஆகும், 11 யூனிட்டு 12 யூனிட்டு நீங்கள் நிறைய வாங்குவீங்க. இந்த பிரமிட் அப்ரோச்சுன்னு சொல்லுவோம். அப்போ மேலே நீங்கள் அதிகமான விலைக்கு வாங்கின அதே பொருள் இறங்க நீங்கள் விலை குறைய அதே விலைக்கு கூடுதல் பொருளை வாங்கிட்டே இருக்கிறீங்க எண்ணிக்கையில். இப்போ 1 வருஷம் கழித்து பார்க்கும்போது உங்களுடைய காஸ்ட் ஆஃப் ஆவரேஜ் பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம நேயர்களுக்கு உங்கள் கேள்வி மூலம் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன, முதல் விஷயம், தயவுசெய்து எஸ்ஐபியை நிறுத்தாதீங்க, தொடர்ந்து பண்ணுங்கள், பயப்படாதீங்க. இந்த பயம் அப்படின்றது இருக்கணும் வாழ்க்கையில். ஆனால் பங்கு சந்தையில் நீண்டகால முதலீட்டாளருக்கு இந்த பயம் தேவையில்லை, பயப்பட வேண்டாம். நான் திரும்ப ஆணித்தரமாக சொல்கிறதுக்கான காரணம், இதே பங்கு சந்தை 1 வருஷம் கழிச்சு 1.5 வருஷம் கழிச்சு ஒருவேளை மீண்டும் 26,000 தாண்டி 30,000 போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ விற்றவங்களோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.
ஐயோ தெரியாதனமாக வித்துட்டோமே, அப்படியே வச்சுருந்துருக்கலாமே அப்படின்றவங்க இப்படி சொல்கிறவங்க தான் சார் நிறையா இருக்காங்க. ஆக்சுவலி என்னென்னா பேனிக் ஆகிட்டு செல் பண்ணுறதும், செல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி மார்க்கெட்டில் தப்பான டைமில் என்ட்ரு ஆகும், ஹை பொசிஷனில் இருக்கும்போது என்ட்ரு ஆகிறதும், இதுதான் சில்லறை முதலீட்டாளர்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கிற ஒரு சிறு வணிகர் இருக்குது, முதலீட்டாளர்கள்ட்ட இருக்குது. இப்போது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா இப்போ பங்கு சந்தை இப்போ இறங்குற சமயத்தில் டைரெக்டாக முதலீடு அப்படின்றது பங்கு சந்தையிலேயே போய் குறிப்பிட்ட ஷேரை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வரீங்களா சார்? பொதுவாக புதுசாக வரவங்களுக்கான கேள்வியாக நீங்கள் திரும்ப கேட்குறதையும், புதுசாக வரவங்க இப்போ வந்த சினாரியோவையும் எடுத்துக்கிட்டு தான் நான் எடுத்துக்கிறேன். இப்போ புதுசாக வர்றவங்க எல்லாருமே வந்து பங்கு சந்தைக்கு உள்ளே வரும்போது அவங்களுக்கான முதல் வழிமுறை எது? ஒன்றுமே தெரியாதுன்னா பங்கு சந்தைக்குள் நேரடியாக வராமல் மியூச்சுவல் ஃபண்டு வழியாக, அதுவும் சொன்னேன் இண்டெக்ஸ் ஃபண்டு வழியாக, எஸ்ஐபி வழியாக வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். பயப்படவே வேணாம், 100% பயப்பட வேணாம். நம்ம ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவோம், இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு லூஸ் மணி இன் லாங் டேர்ம். நீண்டகால அடிப்படையில் முதலீடு செய்பவர்கள் பணத்தை இழப்பது என்பது மிக மிக கடினம். குறுகிய அடிப்படையில் பணத்தை முதலீடு செய்பவர்கள் பணத்தை இழப்பது மிக மிக அதிகம். ஸோ அந்த வகையில் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய சிறு முதலீட்டாளர்கள் 2 இதில் அல்லாடுறாங்க. ஒன்று கிரீடு, இன்னொன்று ஃபியர். இறங்கும் போதெல்லாம் பயப்படுறாங்க, ஏறும் போதெல்லாம் அதிக விலையில் ஓடி போய் வாங்குறதும், இறங்கும் போதெல்லாம் நஷ்டத்தில் போய் விற்கிறதும் இப்போ நடக்கலை. இது 100 வருஷமாக பங்கு சந்தை திரும்பி பார்த்தீங்கன்னா இதான் நடக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால், இதே நிஃப்டி எடுத்திங்க அப்படின்னா அதனுடைய ஆரம்ப புள்ளி 1000. எப்போது 1995 அப்போ தான் NSE எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வந்துச்சு. அப்போ 1000 இருந்த புள்ளி அப்புறம் எங்கே போச்சு அப்படின்னா 3000க்கு போச்சு. ஐயோ இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு விற்றாங்களா, 1500 வந்தாச்சு. 1500 வந்தப்போ விற்றுட்டு நஷ்டத்தில் போனவங்க குரூப் திரும்ப எங்கே போயிடுச்சு, 6000 போயிடுச்சு. இப்போ 6000 ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கே அப்படின்னு நினச்சவங்க வாங்காத விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப 3000க்கு வந்துச்சு. ஐயோ ரொம்ப விலை கம்மியாயிடுச்சுன்னு விற்றுட்டு போனவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த மாதிரி 3000லேருந்து 1500, 6000, திரும்ப 3000, 9000, 6000, 15000, 13000, இப்போ 26000லேருந்து 23000 வந்திருக்கு. இப்போ இந்த 23 தான் பாட்டமாக இருக்குமா, இல்லை இன்னும் கொஞ்சம் கீழே இறங்க வாய்ப்பு இருக்கா சார்? இப்போ ரொம்ப கடினமான, நீங்கள் கேட்ட கேள்வியில் ரொம்ப கடினமான கேள்வி இதுதான். ஏன்னா பங்கு சந்தையை வந்து இதுதான் அப்படின்னு நம்ம ஒரு கோடிட்டு காட்ட முடியாது. ஆனால் என்ன சொல்ல முடியும்னா, விழுந்த சந்தை எழும், அது ஒன்று நம்ம சொல்லலாம். ஆனால் பாட்டம்னு கேட்கும்போது நான் 2 விதமாக பார்க்குறேன். ஒன்று, இப்போ ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது இன்னும் வீக் டேஸ் அஹெட், ஏன்னா வரக்கூடிய லாபம் Q3 Q4 குறைவாக தான் இருக்குன்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா டெக்னிக்கலாக பார்க்கும்போது இப்போ 23,100 சில்லறையில் இருக்குது. யாருக்கு நீங்கள் சொன்ன 3000 புள்ளி டவுன். அடுத்த சப்போர்ட் எங்கே வருது அப்படின்னு பார்க்கும்போது 22,000 கிட்ட, 21,750 நாங்கள் டெக்னிக்கலாக பார்க்கும்போது. ஓகே. ஸோ அந்த 22,000 இப்போ இருக்கிறதுலேருந்து இன்னொரு 1000 புள்ளிகள் இறங்கினா, நிஃப்டியே இன்னும் 1000 புள்ளிகள் அப்படின்னா சென்செக்ஸ் ஆல்மோஸ்ட் 4000 3000 to 4000 புள்ளிகள் குறையலாம் வாய்ப்பு உண்டு. இப்போதைக்கு இன்னொரு 1000 புள்ளிகள் இறங்கினால் அங்கேருந்து ஒரு ரீபவுண்டாக வாய்ப்பு உண்டு. அதே சமயம் இந்த ரீபவுண்ட் அப்படின்றது புதுசாக முதலீடு பண்ணுறதுக்கு அல்ல. ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கவங்க கொஞ்சம் பங்குகளை வந்து பணமாக மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பாக பார்க்கணும். இது குறுகிய கால முதலீட்டாளர்கள். நீண்ட கால முதலீட்டாளர்கள் பங்கு சந்தையை இன்னும் ஒரு வருஷம் திரும்பி கூட பார்க்க வேணாம், நான் போட்டேங்க பரவாயில்ல, ஆனால் இன்னும் எக்ஸ்ட்ரா பணம் இருக்குது போடலாமா, வெல்கம் தான், வெயிட் பண்ண வேண்டாம். இன்வெஸ்ட் பண்ணது வெயிட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் இருக்குன்னா குறைய வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஓகே. பங்குகள் இறங்க அதோட மதிப்பு வரும்போது ஆவரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிடணும், எதை ஆவரேஜ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது, ரைட்டா? இப்போ நான் வாங்கி வச்சுருக்கிற பங்கு அப்படின்றது ஃபண்டமெண்டலி வெரி ஸ்ட்ராங், 5 இயர்ஸ் ட்ராக் ரெக்கார்ட், 10 இயர்ஸ் ட்ராக் வெரி ஸ்ட்ராங். அந்த பங்கு இப்போ இறங்கி வருதுன்னா அதை வாங்கலாம். இந்த பங்கு என்ன பண்ணுதுன்னே தெரியாது சார், இவங்க சொன்னாங்க அதனால் வாங்கினேன், ஆஃபீஸில் சொன்னாங்க வாங்கினேன், ஃப்ரெண்டு சொன்னார் வாங்கினேன், அது நான் 100 ரூபாய்க்கு வாங்கினேன், இப்போ வந்து 70 ரூபாய்க்கு வந்துடுச்சு, இதை ஆவரேஜ் பண்ணலாமான்னா அது பண்ணக்கூடாது. அது என்ன பண்ணுது, வரக்கூடிய காலத்தில் அது லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கின்ற ஒரு உங்களுக்கான கணிப்பு, உங்களுக்கான ஒரு ஹோம்ஒர்க் பண்ணியிருந்து அது மேலே நம்பிக்கை இருந்தால், நாங்கள் என்ன சொல்லுவோம், இன்வெஸ்ட் வித் கன்விக்ஷன். கன்விக்ஷன் இல்லாத வாங்கவே கூடாது, வாங்கினதை ஆவரேஜ் பண்ணவே கூடாது. ஓகே சார். இப்போ பங்கு சந்தைகளில் இப்போ இறக்கம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் இறங்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்திய ரூபாய் மதிப்பு இப்போது வரலாறு காணாத வீழ்ச்சியில் இருந்துகிட்டு இருக்குது. டெய்லி அது ஒரு நியூஸ் வந்து போயிட்டே இருக்குது. இதனால் பங்கு சந்தைகளில் என்னென்ன துறைகள் வந்து சாதகமாக இருக்கும், இல்லை எந்தெந்த துறைகளுக்கு அது பாதகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அது அந்த அடிப்படையில் பங்குகளை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணுமா முதலீட்டாளர்கள்? இது இன்னொரு கோணத்தில் ஒரு கேள்வியாக எடுத்துக்கிறேன். ஏன்னா பங்கு சந்தையோட இறக்கத்திற்கான காரணங்கள் அப்படின்னு மேக்ரோ ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது அதில் ஒரு ஃபேக்டராக கரன்சி வருது. இப்போ கரன்சியோட ஃப்ளக்சுவேஷன் இப்போ 2022 அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ இருந்து 82 ரூபா ஒரு டாலரோட மதிப்பு, இப்போ எவ்வளோ 86.8 கிட்ட வந்தாச்சு. ஸோ அப்போது வீழ்ச்சி அடைகிறது, ரூபாய் வீழ்ச்சி அடைகிறது, டாலர் வலிமை பெறுகிறது. இது வந்து யாருக்கு சாதகம், பங்கு சந்தையில் யாருக்கு சாதகம், இல்லை யாருக்கு பாதகம்னு இன்னொரு பக்கத்தையும் கூட நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக வந்து ஒரு பொருளோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டாலர் வந்து 82 ரூபாயில் இருந்தது, இப்போ 86 ரூபாய்க்கு மேலே வந்தாச்சு இல்லையா? இது யாருக்கு சாதகம், டாலர் வச்சுருக்கவங்களுக்கு சாதகம், டாலரில் ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு இது சாதகம். அப்படி பார்க்கும்போது
எந்தெந்த நிறுவனங்கள் எல்லாமே டாலரில் சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கு இது ரொம்ப சாதகமான அம்சம். இதில் முதல்ல நிற்கிறது யார்? ஐடி நிறுவனங்கள். அவங்க அமெரிக்காவில் வியாபாரம் பண்ணுறாங்க, யூரோப்பில் வியாபாரம் பண்ணுறாங்க. அவங்க வந்து டாலரில் ஏர்ன் பண்ணும்போது அதை கன்வெர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வியாபாரத்தில் பெரிய அளவில் ஒரு growth இல்லைன்னா கூட கன்வர்ஷன்லேயே நிறைய பணம் வந்துடும். அது ஒரு விதத்தில் லாபமாக பார்க்கலாம். அப்போது ஐடி துறைக்கு நீங்கள் பேசும்போதே சொல்லிட்டீங்க, ஐடி துறைக்கு லாபமாக இருக்கும். அதே மாதிரி ஃபார்மா கம்பெனியில் எதெல்லாம் வந்து அமெரிக்காவில் அதிகமான பிஸ்னஸை பண்ணுறாங்களோ அவங்களும் டாலரில் ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ ஃபாரின் கரன்சியில் ஏர்ன் பண்ணுறவங்களாம் இது லாபமாக பார்க்கலாம். இது வந்து ஒரு கட்டம் 2 கட்டம் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். அப்புறம் வேறு யாருக்கெல்லாம் இது லாபமாக இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ பொதுவாக சொல்லுவோம் என்ஆர்ஐஸ் இருக்காங்க இல்லையா, என்ஆர்ஐஸ்லாம் அவங்களுக்கு இப்போது இந்தியாவுக்கு பணத்தை அனுப்பிச்சாங்கன்னா அவங்க கன்வர்ஷன் ரேட் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு இது ஒரு லாபமாக பார்க்கும்போது அவங்க பணம் உள்ளே வந்து என்ன பண்ணும், எங்கே பாயும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. அப்போ என்ன நடக்கும், இன்ஃப்ளோ ஆஃப் மணி ஃப்ரம் டாலர் டு ருப்பி. அது என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறும்போது பங்கு சந்தைக்குள்ளே வந்ததுன்னா, ஆக்சுவலி பங்கு சந்தைக்கு நிறைய பணம் வந்துகிட்டு இருக்கிறதுனால தான் இப்போ நீங்கள் சொல்கிற வெறும் 11% இறக்கத்தில் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எஃப்ஐஸோட விற்பனை வந்து இப்போ ஜனவரி மாதம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 26,000 கோடி வித்துட்டாங்க. $3 பில்லியன் மேலே விற்றுருக்குறாங்க. அப்படி கொஞ்சம் பின்னோக்கி திரும்பி பார்த்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் அந்த 3 மாதத்தில் சொல்கிறேன் நான், உச்சம் பார்த்தீங்கன்னா 1,04,000 கோடிக்கு நவம்பர் மாதம் நினைக்கிறேன் விற்றுருக்காங்க. இப்போ டிசம்பரில் ஒரு 35,000-40,000 கோடி, 1.5 லட்சம் கோடி கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி கிட்டத்தட்ட லாஸ்ட் 2 மந்த்ஸில் விற்றுருக்குறாங்க. அப்போது இந்த விற்பனை அப்படின்றது அதிகமாக கம்மியா அப்படின்னு ஒரு கேள்வி முன்னாடி வருது நமக்கு. வரக்கூடிய காலத்தில் இவங்க தானே விற்கிறாங்க. இப்போ இவங்க இவ்வளோ விற்றுருக்காங்களே, மார்க்கெட் ஆக்சுவலாக இவ்வளோ விற்றா என்ன இருக்குன்னு தெரியுமா, 10,000 புள்ளி விழுந்திருக்கணும். ஆனால் ஏன் விழலை? டிஐ தான் பை பண்ணிட்டு இருக்காங்கன்னு டேட்டா வருதே சார். வருது. டிஐஸ்ல யார் பை பண்ணுறாங்க? டிஐஸ்ல யார் வரா? அதான் சிறு முதலீட்டாளர்கள் தான். நீங்களும் நானும் உள்ளே வரோம். அதான் நம்ம தான் வரோம். எஸ்ஐபி மூலமாக நிறைய வருது. அப்போது அந்த பணம்ன்றது நான் சொல்கிறேன் இல்லையா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உள்ளே வரக்கூடிய பணம் அது என்ஆர்ஐ மூலமாக இப்போ நிறைய வருது. என்ஆர்ஐஸ்லாம் இந்திய பங்கு சந்தையில் நிறைய முதலீடு பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு டாலர் கன்வர்ஷன் ஃபேவரபுளாக இருக்கும்போது என்ன பண்ணலாம், அவங்க இன்னும் கொஞ்சம் பணத்தை பங்கு சந்தையிலையும் முதலீடு பண்ணலாம். யாருக்கு சாதகம்னு கேட்டதுனால நான் சாதகம் எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தேன் நான். இதில் பாதகம் யாருக்குன்னா உல்ட்டாவாக பார்க்கணும். யாரெல்லாம் டாலரை வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து டாலரில் இம்போர்ட் பண்ணுறவங்க அந்த கேட்டகரிக்குள்ளே வரும். இப்போ இம்போர்ட் பண்ணும்போது 2 விதம் பார்க்கணும். ஒன்று நிறுவனம் சார்ந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஆயிலை நம்ம மெயினாக இம்போர்ட் பண்ணுறோம். இப்போ ஆயிலை நம்ம இம்போர்ட் பண்ணும்போது அதில் டபுள் வார்மிங் மாதிரி 2 விதமான பாதிப்பு இருக்குது நமக்கு. ஒன்று டாலரோட விலை கூடி போச்சு, எண்ணெய் விலையும் கூடி போச்சு, கச்சா எண்ணெய் விலையும் கூடிடுச்சு. அப்போது இம்போர்ட் பண்ணும்போது நமக்கு இந்தியாவுக்கு பெரும் பாதிப்பில் பெருந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த பாதிப்பு எங்கே போய் முடியும், ஆயிலில் ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணக்கூடிய நிறுவனங்களுக்கெல்லாம் பெரும் பாதிப்பு. ஆயில் அண்ட் கேஸ் நேரடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிலாம் பெருசாக இப்போ பாதிக்கப்படுது. ஏன்னா ரேட்டை இப்போ ஏற்ற முடியாது. பெட்ரோல் டீசல் விலையை ஏற்கனவே அது ஹையில் இருக்குது. அப்போ அதில் அதிக விலைக்கு எண்ணெயை வாங்கி அதே விலைக்கு விற்கும்போது இவங்க பாதிக்கப்படுவாங்க. நம்பர் 1. நம்பர் 2 பெயிண்ட் கம்பெனிங்க. அவங்களுக்குலாம் ரா மெட்டீரியல் எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால் இந்த கச்சா எண்ணெயிலேருந்து தான் வருது. இப்போ அவங்களாம் பாதிக்கப்படுவாங்களான்னா ஆமாம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி சில ரெக்ஸின் ரிலேட்டட், இந்த பிளாஸ்டிக் ரிலேட்டட் இதெல்லாம் ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுற கம்பெனியாக இருக்குங்க இல்லையா. இப்போ செப்பல் தயார் பண்ணுற கம்பெனிங்க இவங்களுக்குலாம் கூட ரா மெட்டீரியல் அந்த மாதிரி வருது. அவங்களுக்கு எல்லாருக்குமே இது பாதிப்பை ஏற்படுது. இந்த வங்கித்துறை எப்படி சார் இருக்கும்? ஏன்னா வங்கித்துறை தான் இப்போ அட்ராக்டிவான பங்குகள் இருக்குது அப்படின்னா நிறைய பேர் முதல்ல எடுத்த உடனே பார்க்குறது அதுதான். வங்கித்துறை எப்படி இருக்கும்? வங்கித்துறை எப்படி இருக்கும்னு நீங்கள் இது போய் போடும்போது பார்த்தாங்கன்னா எல்லாம் கையில் வச்சுப்போம், ஹார்ட் பிடிச்சோம். என்ன சார் இது லாஸ்ட்டு 1 வீக்காக அடி நடிச்சு இறக்குறாங்க. இப்போ தான் நான் பார்த்தேன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்னது குறைய 900 ருபீஸில் இருந்தது இப்போ 750 ரூபாய் கிட்ட வந்துடுச்சு சார். எவ்வளோ 20% உச்சத்துலேருந்து. நீங்கள் வந்து உச்சத்துலேருந்து பங்கு சந்தை 11% கேட்டிங்களா, இப்போ ஸ்டேட் பேங்க் எடுத்திங்கன்னா உச்சத்துலேருந்து ஒரு கணக்கு போட்டோம்னா 20% கிட்ட இறங்கு. இப்போ ஸ்டேட் பேங்க் என்ன சாதாரண நிறுவனமா? இல்லை, அது வந்து ஒரு வலிமையான நிறுவனம், அரசு நிறுவனம். ப்ரைவேட் செக்டாருக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது பப்ளிக் செக்டாரில் நம்பர் 1. ஸ்டேட் பேங்க் இன்றைக்கி வாங்கலாமா அப்படின்னு சொன்னால் பெரும்பான்மையான எல்லா வல்லுநர்களும் வாங்கலாம்னு சொல்லுவாங்க. அப்போ எஃப்ஐஸ் ஏன் விற்கிறாங்க, அடித்து இறக்குறாங்க அப்படின்ற ஒரு நிலைமையை எங்கள் கொஷின்லேருந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா ஃபைனான்ஷியல் செக்டர் விழுது. ஆமாம், கண்டிப்பாக இப்போ விழுது. அப்போது எதில் சார் அவங்க லாபத்தை எடுப்பாங்க? நிறைய லாபம் இருக்கிறதுல தான் லாபத்தை எடுப்பாங்க அப்படின்ற நோக்கத்தில் பார்க்கும்போது எஸ், நவ் தே ஆர் புக்கிங் ப்ராஃபிட்ஸ். ஆனால் இன்னொரு கோணத்துலையும் பார்க்க வேண்டியிருக்கு. என்ன, இது இன்னும் நமக்கு சந்தைக்கு வெளியில் வராது, இனிமேல் தான் வரும். ஆனால் சந்தைக்கு ஏற்கனவே மோப்பம் பிடிச்சிட்ருக்கும். என்னென்னா இவங்களுடைய வாராக்கடன், அதாவது நான் பெர்ஃபார்மிங் அசட் என்பிஏ ஒரு வேளை எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்குமான ஒரு கேள்வி நிற்கிது. இப்போ இது எப்போ தெரிய வந்துடும், மேட்டர் ஆஃப் 1 or 2 வீக்ஸில் தெரிய வந்துடும். ஆனால் மார்க்கெட் முன்னாடியே கொஞ்சம் மோப்பம் முடிச்சு அதில் செல்லிங் ப்ரெஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இப்போ இது இறங்கின வேகத்தை பார்த்தீங்க இல்லையா, ஸ்டேட் பேங்க்கு, ஐசிஐசிஐ பேங்க் அந்த அளவுக்கு வேகமாக இறங்குச்சுன்னா இல்லை, ஹெச்டிஎஃப்சி பேங்க் அந்த அளவுக்கு வேகமாக இருந்துச்சுன்னா இல்லை. ஆனால் இறங்க ஆரம்பிச்சிருக்கேன்னா உண்மை தான்.
எதனால் இறங்குது அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கும்போது ஐசிஐசிஐ பேங்க்கு நீங்கள் அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா எவ்வளோவில் இருந்துச்சு, ஒரு 800 ரூபாயில் இருந்துச்சு சில வருஷங்கள். இப்போ எவ்வளோவில் இருக்குது, 1350 ரூபாயில் போயிட்டு இப்போ அதில் 100 ரூபா 150 ரூபா தான் இறங்கியிருக்கு. ஆனால் இந்த 2 நாளாக விழுந்திருக்கான எஸ். அதனால் நல்ல நிறுவனங்களுடைய இந்த இறக்கம் வரவேற்கத்தக்கது. ஐசிஐசிஐ பேங்க்லாம் வாங்கணுன்னா எப்போ தான் வாங்குறது, 1300 ரூபாயில் இருக்குது. இப்போ எதாவது அடிச்சு கிடிச்சு இறக்குனாங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்கோ 900 ருபீஸ்க்கோ, இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நல்ல நிறுவனங்கள் குறைந்த விலைக்கு எப்போ கிடைக்கும்னா இந்த மாதிரி ஒரு சூழல் வந்தால் தான். அதனால் பை குட் கம்பெனிஸ் அட் த பேட் டைம் அப்படின்னு சொல்லுவேன். பாட்டம் ஃபிஷிங் அப்படின்னு சொல்ல வரீங்க. பாட்டம் ஃபிஷிங்னா என்னன்றது தான் தெரியாதே சார். இப்போ என்ன அப்படின்னா, அனுபவமிக்க துறை சார்ந்தவங்களுக்கு அது பாட்டம் ஃபிஷிங் அப்படின்றது தெரியுது. புதுசாக வர இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா எனக்கு அது பாட்டம் ஃபிஷிங்கான தெரியாது. ஏன்னா நிஃப்டியை நீங்கள் சொன்ன மாதிரி 1000 புள்ளிகள்லேருந்தே பார்த்துட்டு வரவங்களுக்கு இப்போ இதுவே ஹையாக இருக்குது அப்படின்றதும் தோணலாம், இல்லை திடீர்னு இது கம்மியாக இருக்குது அப்படின்னும் நினைக்கலாம். இந்த பாட்டம் ஃபிஷிங் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? பொதுவாக இந்த வார்த்தையை வந்து நல்ல காலம் சொன்னீங்க, திரும்பவும் சொல்லுங்கள் மக்களுக்கு. இந்த பாட்டம் ஃபிஷிங்கிறத வார்த்தையை சிறு முதலீட்டாளர்கள் யோசிக்கவே வேண்டாம். ஒன்று சர்ப்ளஸ் மணி, உபரி பணம், நல்ல கம்பெனி, ஓகே, இறங்கி வருது, ஓகே. நீங்கள் சொல்ல நான் ஒரு பிளைண்டாக சொல்கிறேன், நான் ரொம்ப கூட யோசிக்க வேணாம். ஒவ்வொரு 8% 10% இறக்கத்திலும் நல்ல நிறுவனங்களை வாங்கி போட்டு மறந்துடுங்க. ஒருவேளை நான் வாங்கிட்டேன் சார், இன்னும் இறங்குது, இன்னும் கொஞ்சம் உபரி பணம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் வாங்கலாம், இன்னும் கொஞ்சம் வந்தால் உபரி பணம். எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சில நிறுவனங்கள் பேரை சொல்கிறேன். இப்போ நான் இதே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 900 ரூபாயிலிருந்து 750 ரூபாய்க்கு வந்தாச்சு. இப்போ இது 750 ரூபாய்க்கு அப்படின்றது ஒப்பீட்டின் அடிப்படையில் 900 ருபீஸில் வாங்கினவர் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். சப்போஸ் நான் 900ல் வாங்குகிறேன், வாங்கி வச்சுருக்கிறேன், இப்போ நீங்கள் வாங்கலாமான்னு யோசிக்கிறீங்க. எனக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு அந்த 750 விலை எப்படி இருக்கும்? உங்களுக்கு 750 அட்ராக்டிவ் ப்ரைஸ், எனக்கு என்னென்னா பெரிய பேர்டன். இப்போ 750ல் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, வாங்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் 750க்கு வாங்கிட்டு ஒரு வேலை இன்னொரு 10% இறங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு 690க்கோ இல்லை 680க்கோ இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் வாங்கலாம். எனக்கு வந்து என் காசுலாம் பிளாக் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன செய்யணும், ஐ ஷுட் சிட் டைட். நீங்கள் என்ன பண்ணணும், வாய்ப்பு கிடைச்சா இன்னும் கொஞ்சம் வாங்கணும். ஆனால் அந்த பாட்டம் ஃபிஷிங்கிற ஏரியாவுக்குள்ளே நீங்கள் அந்த பாட்டம் ஃபிஷிங்காக நினைக்காம நல்ல நிறுவனம் இப்போ நான் விலை குறைஞ்சிருக்கு வாங்குகிறேன், இது என்னோடய சர்ப்ளஸ் மணி, என்னால் 2-3 வருஷத்துக்கு ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்ற கண்டிஷனில் தைரியமாக வாங்கலாம். சார் இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, செகண்டரி மார்க்கெட் பங்கு சந்தையில் வர்த்தகம் இது வந்து இப்படி இருக்குது, இறக்கத்தில் இருக்குது. ஆனால் நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 2 வருஷமாக என்னென்னா ஐபிஓ மார்க்கெட்டு ரொம்ப ரொம்ப சூப்பர் பெர்ஃபார்மன்ஸில் இருக்குது. வேர்ல்டுலே நிறையா அதிகமாக ஐபிஓ வர்றது இந்தியாவாக தான் இருக்குது. ஸோ இந்த ஐபிஓ சந்தைகளில் முதலீடு அப்படிங்கிறது சிறு முதலீட்டாளர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கணும், அந்த பங்குகள்லாம் அதில் ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது கரெக்டான விஷயமா? ஏன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு அப்படின்றதையும் சொல்கிறாங்க. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறது உண்மை. ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லையா, அவங்க லிஸ்டிங் என்ன ப்ரைஸ் இருக்குது, இதுக்கு அதுக்கு முரண் இருக்குது இல்லையா சார்? இந்த மார்க்கெட்டில் தான் வந்து ட்ரேட் ஆக போகுது, ஆனால் இந்த மார்க்கெட்டு வீக்காக இருக்குது. ஆனால் அந்த மார்க்கெட் செகண்டரி மார்க்கெட் வீக்காக இருக்குது, ப்ரைமரி மார்க்கெட் ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்குது. அது எப்படி? அது ப்ரைமரி மார்க்கெட் அப்படின்றது வந்து இப்போ நீங்களே வந்து உங்களுக்கு எக்ஸ்பான்ஷனுக்கு பணம் வேணும் போது தான் நீங்கள் ப்ரைமரி மார்க்கெட் வழியாக பப்ளிக் இஷ்யூ வரீங்க. அப்போ கொடுக்கும்போது நீங்கள் கொடுக்குற விலை அப்படின்றது இல்லையா, நீங்கள் அந்த ப்ரைஸிங், அந்த விலைன்றது நான் எல்லாருமே அப்ளை பண்ணணுன்னா என்ன அட்ராக்டிவான ப்ரைஸ் தான் வைக்கணும். சரி, ஒரு ப்ரைஸ் வைக்கிறீங்க, அந்த ப்ரைஸு கொடுத்த பிறகு சந்தையில் அது லிஸ்டிங் ஆகும்போது 20%, 50%, சில 100% கூட கூடுதலாக அங்கே லிஸ்டிங் ஆகி நிறைய லாபத்தை கொடுக்குது. அதனால தான் ஐபிஓவில் வந்து நமக்கு நிறைய லாபம் வருது. லிஸ்டிங்கான பல நிறுவனங்கள் இன்னும் லாபத்தில் இயங்கிட்டு இருக்கு. எனக்கு கொடுக்கப்படுகிற விலை இருக்கு இல்லையா, எதை வச்சு நீங்கள் இதை ஒப்பிடுறீங்க? அப்போ அவங்க லிஸ்டிங் ப்ரைஸில் இருந்து எவ்வளோ ஏறி இருக்குது அப்படி தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ லிஸ்டிங் ஆனதில் அது நல்லா நடந்திருக்கானா, நல்லா நடந்திருக்கு. ஆனால் இந்த செகண்டரி மார்க்கெட்டில் தானே சார் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது லிஸ்டான விலையிலேருந்து இப்போ நீங்கள் செகண்டரி மார்க்கெட்டை எப்படி ஒப்பிடுறீங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள். இதே நீங்கள் டிசிஎஸ் வந்து ஒரு ஒரு வருஷம் முன்னாடி இருந்து நீங்கள் கணக்கு போட்டிங்க அப்படின்னா இப்போ எப்படி இருக்குது, இந்த விலையிலேயும் நல்ல விலையில் தான் இருக்குது. இதே நீங்கள் ஐசிஐசிஐ பேங்க் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போயும் அது நல்லா தான் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் உச்சத்துலேருந்து கணக்கு போடுறீங்க, ஐபிஓ எதுலேருந்து கணக்கு போடுறீங்க, இனிஷியல்லேருந்து போடுறீங்க. அதான் ஒரு வித்தியாசம். இதில் இன்னும் ஒன்று என்னென்னா, நீங்கள் நல்ல கம்பெனி அப்படின்னா அது லாட்ரி டிக்கெட் மாதிரி தான். நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க, 10 கம்பெனி அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல கம்பெனி எதுவுமே கிடைக்காது. ஏன்னா காம்படிஷனில் இருக்கும், கொஞ்சம் சுமாரான கம்பெனி தான் கிடைக்கும். நல்ல கம்பெனியில் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அப்பா லாட்டரியில் கிடைச்சது டபுள் ஆகிடுச்சு, நம்ம வித்துட்டு லாபத்தோடு வரலாம். கிடைச்சது சுமாரான கம்பெனியாக இருந்தால் உங்களுக்கு அந்த அதே விலையில் இருக்கலாம், இல்லை சின்ன லாபத்தில் இருக்கலாம், இல்லை குறைச்சியும் வரலாம். அதனால் நம்ம இந்த ஐபிஓ வந்து ஜென்ரலி ஒரு லாபம், அதாவது நம்ம நல்ல கம்பெனி கிடைச்சா சந்தோஷம், இல்லை அப்படின்னா அது நம்ம இன்வெஸ்ட் பண்ணது மோசமான கம்பெனி இல்லைனா சுமாரான கம்பெனியில் மாட்டிக்குவோம். இதில் ஐபிஓவில் நீங்கள் எல்ஐசி கூட எடுத்துக்கலாம், நீங்களே நிறைய தடவை ஸ்டோரி போட்டிருப்பீங்க. அப்போ அதில் கொடுத்த விலையிலேருந்து கீழே எவ்வளோ தூரம் இறங்கி வந்தது இல்லையா, மக்கள் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ ஐபிஓன்றது எல்லாமே ஸ்மூத் செயிலிங் கிடையாது, அதுலேயும் கஷ்ட கண்டங்கள் இருக்குது.
ஆனால் நல்ல கம்பெனி கிடைச்சி நல்லா போகிறதுன்றது எப்படின்னா ஒரு லாட்ரி மாதிரி தான் நம்ம பார்க்கணும். சரி, இப்போது நம்ம எதிர்பார்க்குற ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் வந்து பதவி ஏற்க போகிறாரு. இவர் பதவி ஏற்றதுக்கப்புறம் இந்தியாவுக்கு எப்படி இருக்கும், இந்தியன் எக்கானமிக்கு இந்திய பங்கு சந்தைகளில் எதையாவது ஏன்னா அவர் வந்து பேஸாகவே ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்படின்றதுனால நான் எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்கும் இருந்துகிட்டு இருக்கு. எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் அப்படின்னா அது அமெரிக்கனுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாரா, இல்லை இப்போ நம்ம அதை சார்ந்து இருக்கிற நமக்கும் இப்போ என்ன மாதிரியான பாதிப்பு இருக்குமா, இல்லை பாசிட்டிவாக இருக்குமா, பங்கு சந்தைகளில் எப்படி ஒரு தாக்கத்தை இருக்கும் அவருடைய பதவியேற்பு? இந்திய பங்கு சந்தை இறக்கிறதுக்கான முக்கியமான காரணம் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஒரு காரணமும் கூட. ஏற்கனவே வந்து அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் வலிமையாக இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அதனால் எஃப்ஐஸ் விற்றுட்டு பணத்தை அங்கே கொண்டு போய் போடுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்னொரு கோணத்தில் பார்க்கும்போது இந்திய பங்கு சந்தை மற்ற சந்தைகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது உலக சந்தையில் அதிகமான அளவு இறங்கிட்டு இருக்கு. அதுக்கான ஒரு காரணமும் நீங்கள் இந்த கேட்ட கேள்வியில் ட்ரம்ப் வந்தால் என்ன பண்ணுவார், இந்தியாவுக்கு எந்த விதத்தில் இது பாதிப்பு ஏற்படுத்தும், ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து நம்ம இந்த H1B விசா ப்ராப்ளம் அது தனியாக வரமா வச்சிடும். அதை ஏற்கனவே 2019 முன்னாடி ட்ரம்ப் வந்தப்போ வந்து அதை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தட்ஸ் நாட் கோயிங் டு பி த மேஜர் இஷ்யூ. ஒருவேளை இந்த டேரிஃப் இந்தியாவிலேருந்து இறக்குமதி ஆகக்கூடிய பொருளுக்கு நான் அதிகமான அளவு டேரிஃப் போடுவேன் அப்படின்னு அவர் சொன்னது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஆக்சுவலாக பொலிட்டிக்கலுமே எலெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பேசுனது வேறு. எலெக்ஷனுக்கு எலெக்ட் ஆன பிறகு அவர் பேசுகிறதுல இது வரைக்கும் இன்னும் அந்தளவுக்கு கடினமான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணலை. ஆனால் பிரயோகம் பண்ணிட்டு தான் இருக்கிறார் இன்னமும். இப்போ 20ஆம் தேதி பதவியேற்ற பிறகு அவர் வந்து இந்தியா மேலே எந்த மாதிரியான டேரிஃப் வர தொடுப்பார் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அதில் முக்கியமான நிறுவனங்கள் நிறைய நம்ம இந்தியாவிலேருந்து நிறைய அங்கே ஏற்றுமதி பண்ணக்கூடிய, இங்கே வந்து ஐடி விட்டுருங்க, ஐடியை தாண்டி நிறைய நிறுவனங்கள் இருக்குது. இப்போ அந்த நிறுவனங்களுக்கு எல்லாமே பெரும் பாதிப்பை ஏற்படுத்துமானா ஆமாம். அப்போது அந்த நிறுவனங்கள் எக்ஸாம்பிள் சொன்னால் ஃபார்மா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார்மா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ என்ன யோசிக்கிறாங்க, ஒரு வேளை ஃபார்மாவுக்கும் டேரிஃப் ஜாஸ்தி போட்டாங்க என்ன ஆகும், அங்கே ஜாஸ்தியாச்சு அப்படின்னா அவர் நோக்கம் என்ன, இந்த பொருள் அங்கே வாங்கக்கூடாது இல்லையா, உள்நாட்டு பொருளை வாங்கணும். அப்போ இங்கே இருக்கிற நிறுவனங்கள் அங்கே வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் சேல் குறையும், லாபம் குறையும். அதனால் இப்போ ஒரு இதெல்லாம் நடந்துச்சுன்னா நடக்கலை, ஒரு அச்சத்தின் அடிப்படையில் எதிர்பார்ப்பின் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, இப்போ செல்லிங் முடுக்கி விட்டுருக்காங்க ஃபார்மாவில் கூட. ஸோ அதனால் அவரோட முடிவுகள் எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னால், எந்த நிறுவனங்கள் அமெரிக்காவில் ஏற்றுமதி வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறதோ அந்த நிறுவனங்களுக்கு பாதிப்பு வருமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவர் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாருன்ற எதிர்பார்ப்பின் அடிப்படையில் ஒரு எல்லாருக்கும் ஐடி துறைக்கும் அந்த ஒரு அச்சம் இருக்குமா? ஐடி துறைக்கு ஆஸ் ஆஃப் நோ அச்சம் இல்லை. ஏன் அச்சம் இல்லை அப்படின்னா, இன்னொரு கோணத்தில் பாருங்களேன், ஒரே சந்தை தான், ஆனால் ஒரு துறைக்கு நம்ம ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறோம். ஐடிக்கு பேசும்போது என்னென்னு பேசுகிறோம், அவர் வந்து ஐடிக்கு எதிராக தான் வேலை பார்ப்பாரு. அஃப்கோர்ஸ் H1B விசா வந்து இட்ஸ் அ ப்ராப்ளம். ஆனால் அதை தாண்டி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக H1B விசா நல்லதுன்னு சொல்கிறாரு அவரே ஒரு இன்டர்வியூவில் எலெக்ட் ஆன பிறகு. ஐடி துறைக்கு வந்து பாதிப்பு வருமானு கேட்கும்போது இல்லைங்க, அவர் வந்து டேக்ஸ்லாம் குறைக்க போகிறாரு. யாருக்கு, கம்பெனிக்கெலாம் டேக்ஸை குறைப்பார். இப்போ டேக்ஸை குறைக்கும் போது கம்பெனி will have a surplus money. இப்படி நீங்கள் H1B விசா சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் அவங்களுக்குலாம் தான் போன வருஷம் அமெரிக்காவில் வந்து நிறைய விசாஸ் H1B விசாஸ் கொடுத்துருக்காங்கன்ற ஒரு புள்ளிவிவரமும் இருக்குது சார். ஆமாம், இந்தியாவுக்கு தான் நிறையா கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேர்ல்டில் கம்பேர் பண்ணும்போது சீனா கூட அதிகமாக இல்லை, நம்ம இந்தியன்ஸ்க்கு தான் நிறையா கொடுத்துருக்காங்க. அதுவும் இன்ஃபோசிஸ் அதிகமாக வாங்கியிருக்காங்க, கிட்டத்தட்ட 8000க்கு மேலே வாங்கியிருக்காங்க விசாஸ் அப்படின்றது ஒரு புள்ளி விவரம் இருக்குது சார். உண்மை. ஏன்னா இந்த H1B விசா அவங்க வருஷத்துக்கு ஏதோ 80,000 85,000 விசா தான் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் சுமார் 72% இந்தியர்களுக்கு தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே அவங்களுக்கு ரொம்ப காட்டமாக இருக்குது. எங்கள் அமெரிக்கன்ஸ்க்கு அது ஒரு காட்டமாக இருக்குது. இந்தியன்ஸ் வந்து நம்மளுடைய ஜாப்லாம் பிடிங்கின்னு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு உண்மை தான். அதே சமயம் அங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த இந்தியர்கள் வந்து அமெரிக்காவுடைய முன்னேற்றத்துக்கு தேவைப்படுகிற ஆட்களாக உள்ளே வராங்க, அதனால் அமெரிக்கா வளருது அப்படின்னு ஒரு கோணத்தில் அது பார்க்கப்படுது. அதனால் இன்னும் H1B விசாவுடைய டேமேஜ் இன்னும் ஃபீல் பண்ணப்படலை இது வரைக்கும். ஆனால் ஏன் ஐடி கம்பெனி இறங்கலை, இன்னும் ஏறுமுகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அந்த இவங்க வியாபாரம் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே டேக்ஸ் கன்செஷன் கிடச்சிது அப்படின்னா அவங்கக்கிட்ட சர்ப்ளஸ் பணம் இருக்கும், நிறைய தே ஸ்பெண்ட் ஃபார் ஐடி. அதனால் ஐடிக்கு இன்னும் அதிகமான வியாபாரம் கூடுன்ற அடிப்படையில் ட்ரம்ப்போட டெசிஷனில் பாதிக்கப்படக்கூடிய நிறுவனங்கள்லாம் இந்த பக்கம் சொன்னேன், யாரெல்லாம் அங்கே வியாபாரம் பண்ணுறாங்களோ அவங்க. ஆனால் அதில் ஐடியும் வியாபாரம் தானே பண்ணுறாங்க. ஆமாம், அவங்களுக்கு இன்னொரு கோணத்தில் சலுகைகள் வர்றதுனால அது அவங்களுக்கு அந்த பாதிப்பை ஈடுகட்டி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லலாம் சார். இப்போ முக்கியமாக அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு வரப்போகுது என்ன அப்படின்னா, பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ இந்த மத்திய பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், துறை சார்ந்த நிறைய கோரிக்கைகள் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க எல்லாருமே. இந்திய பங்கு சந்தைகளுக்கு எப்படி இருக்கும், இல்லை நிதித்துறைக்கு ஏதாவது புதுசாக அறிவிப்புகள் இருக்குமா, பட்ஜெட்டோட அறிவிப்புகளில் பங்கு சந்தைகள் எப்படி ரியாக்ட் பண்ணும், இதுக்கு சொல்லுங்கள் சார். பங்கு சந்தை ரியாக்ட் பண்ணுறது ஒன்று தான், என்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் நிறுவனங்கள் லாபம் கூடுமா குறையுமா. இப்போ பட்ஜெட்டில் வரக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்டை நான் ப்ராடாக ரெண்டாக பிரிக்கிறேன். ஒன்று,
இப்போ ஏன் நம்மளுடைய பொருளாதாரம் கம்மியாயிட்டே வருது அப்படின்னு பார்க்கும்போது, பொருளாதாரம்னா என்ன அர்த்தம்? ஸ்பெண்டிங் தான். Spending. இப்போ நீங்களும் நானும் நிறைய செலவு பண்ணால் பொருளாதாரம் வளரும். அதை நீங்கள் நிறைய பொருள் வாங்கினீங்கன்னா அது உற்பத்தி பண்ணுற கம்பெனியோட சேல்ஸ் கூடும், லாபம் கூடும், பங்கு சந்தையில் விலை கூடும். இப்போ நீங்கள் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுறீங்க. எப்போ கம்மி பண்ணுவீங்க? விலைவாசி கூடும்போது கொஞ்சம் கம்மி பண்ணுவீங்க. இப்போ விலைவாசின்றது எது? இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் கூடிக்கிட்டே இருக்குது. இன்ஃப்ளேஷன் கூடிக்கிட்டே இருக்கிறதுனால நுகர்வினுடைய அளவு குறையுது. நுகர்வின் அளவுன்னு சொல்லும்போது நம்ம வருமானம் 10,000 தான். இப்போ வந்து செலவு 11,000 ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? எதையோ ஒன்று 1000 ரூபாய் கட் பண்ணணும் செலவு பண்ணுறது. கடன் வாங்கி வாங்கணும். எவ்வளோ நாளைக்கு வாங்குறது? அதனால் வாங்குறது கொஞ்சம் கொஞ்சம் குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது வாங்கும் திறன் குறைகிறது. அதனால் பொருளாதாரம் பாதிக்கப்படுது. இப்போ இந்த பட்ஜெட்டில் இந்த வாங்கும் திறன் கூடுறதுக்கு ஏதாவது வேலை பார்ப்பாங்களா? என்ன பண்ண முடியும்? இந்த வருமான வரியில் ஏதாவது கொஞ்சம் வருமான வரியை குறைச்சி மக்கள் கையில் பணப்புழக்கத்தை ஏற்படுத்துவாங்களா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு. இது வந்து தனி மனித நோக்கத்தின் அடிப்படையில். இன்னொன்று ஒட்டுமொத்த பொருளாதாரமாக என்ன எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்துக்கும்போது, இப்போ நிறுவனுடைய லாபம் தான் பங்கு சந்தையோட நேரடியாக தொடர்புடையதுன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ நிறுவனங்கள் லாபம் எப்படி கிடைக்கும்? அவங்களுடைய விற்பனை கூடணும். அவங்க விற்பனை கூடுறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இந்த மாதிரி பப்ளிக் எல்லாம் வந்து இன்ஃப்ளேஷனால் பாதிக்கப்படுறாங்க, வாங்குத்திறன் குறையுதுன்னு சொன்னேன்ல, அதுக்கு வேறு எந்த மாற்று ஏற்பாடு அப்படின்னு பார்க்கும்போது அரசாங்கம் அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு அதிக அளவில் பணத்தை செலவு பண்ணாங்க அப்படின்னா, சிமெண்ட் தயார் பண்ணுற கம்பெனி, இப்போ மெட்டீரியல் அயன், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் நிறைய கொண்டு வந்தாங்கன்னா, ரோடு, பிரிட்ஜஸ்ஸு, போர்ட்டு, இந்த மாதிரி நிறைய செலவு ஏற்கனவே பண்ணியிருக்கிறாங்க போன வருஷம். ஆனால் இந்த 2 குவார்ட்டரில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் குறைச்சிட்டாங்க. அதனால தான் பங்கு சந்தை இப்போ பாதிக்கப்படுது. ஒருவேளை அவங்க திரும்பவும் வந்து அலோகேஷன் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நிறைய பண்ணாங்கன்னா அந்த பட்ஜெட்டில், எஸ், பட்ஜெட்டை 2 தான் எதிர்பார்ப்பு. தனி மனிதனுக்கு கையில் காசு வருமா? இன்னொன்று, நிறுவனங்களுக்கு நிறைய ப்ராஜெக்டை அரசாங்கம் கொடுக்கறதுக்கு பணம் ஒதுக்கீடு பண்ணுவாங்க. தனி மனித வரி அப்படின்னு சொன்னீங்கன்னா வருமான வரி விலக்கு எவ்வளோ வரைக்கும் இருக்கா வாய்ப்பு இருக்குது சார்? அதை நம்ம சொல்ல முடியாது. இல்லை, ஏன்னா நிறையா இப்போ எதிர்பார்ப்புகள் 15 லட்சம் வரைக்கும் வருமான வரி விலக்கு வரணும் அப்படின்றது, அதாவது நியூஸ் லேபில் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. வழக்கமாக வந்து என்ன பண்ணலாம், என்ன கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக வந்து ஏடிசியில் அவங்க கை வைக்கவே இல்லை. 1.5 லட்சம் அப்படின்றதுலேயே அப்படியே வச்சுட்ருக்காங்க. ஸோ இதிலெல்லாம் எதையாவது பண்ண வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது இப்போ அவங்க முழுக்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐடி ஃபைல் பண்ணும்போது ஓல்டு ரிஜிம், நியூ ரிஜிம் தான் இருக்கு இல்லையா? அந்த ஓல்டு ரிஜிமில் தான் இந்த 1.5 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் வழி இருக்குது. நியூ ரிஜிமில் அதுவும் கிடையாது. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஐடி ஃபைல் பண்ணும்போது இப்போ டிஃபால்ட்டாக உங்களுக்கு எது வந்து நிற்கும் அப்படின்னா நியூ ரிஜிம் தான் வந்து நிற்கிது. அப்போ அரசாங்கத்தோட நோக்கம் என்ன? அந்த ஓல்டு ரிஜிமை தூக்கி ஓரம் கட்டிட்டு நியூ ரிஜிம் தான் கொண்டு வரணும். அப்படின்னா நீங்கள் கேட்குற இந்த 1.5 லட்ச ரூபாய் 2 லட்சமாவோ 3 லட்சமாக மாற்றுறதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப குறைவாகவும், அதுக்கு பதிலாக நீ நியூ ரெஜிமுக்கு வா, உனக்கு 7 லட்சத்துக்கு பதிலாக 8 லட்சம் கொடுக்குறேன் கன்செஷன், 9 லட்சம், அப்படி அந்த பக்கம் இழுக்கிறதுக்கான வாய்ப்பு தான் மிக அதிகம். ஆனால் நானும் உங்களை மாதிரி தான் பார்த்துட்ருக்குறேன். ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அதை ஏற்றுவாங்களா 7 லட்சத்துலேருந்து. இன்னும் ஓல்டு ரெஜிமுக்கு இனிமேல் அவங்க நிறைய கவனம் செலுத்த மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நியூ ரெஜிமில் நீங்கள் 7 லட்சத்துலேருந்து 15 லட்சம் மாற்றுவாங்களான்னு ஏற்கனவே உங்களை மாதிரி நானும் எதிர்பார்ப்புடன் உட்காந்துருக்கிறேன். அட்லீஸ்ட் 15 லட்சம் இல்லைனாலும் கொஞ்சமாவது ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் அந்த லிமிட்டை கூட்டினா நல்லது. கடைசியாக ஒரு கொஷின் சார், என்ன அப்படின்னா 2025ல் பங்கு சந்தைகள் எப்படி இருக்கும்? இதில் எந்தெந்த துறை வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது? முதலீட்டாளர்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? நிறைய கேள்விகளை சுருக்கமாக நீங்கள் ஒரே இடத்துல போட்டீங்க. இது சமரியாக வர மாதிரி 2025 பங்கு சந்தை மந்தமாக தான் இருக்கும். அதுவும் குறிப்பாக ஃபஸ்ட் ஹாஃப் அப்படின்றது மோசமாக தான் இருக்கும். செகண்ட் ஹாஃபில் ரெக்கவரிக்கு வரலாம், இல்லைன்னா என்டையர் 2025 வந்து மந்த நிலையிலே இருக்கலாம் அப்படின்றது முதல் விஷயம். இப்போ மந்த நிலையில் இருக்கிறது நல்லதாக கெட்டதான் அடுத்த ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, ஏற்கனவே முதலீடு பண்ணவங்களுக்கு இஷ்டம், புதுசாக முதலீடு பண்ணுறவங்களுக்கு அது ஒரு வரம், வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2025 பங்கு சந்தை மந்தமாக இருந்தாலும் எந்தெந்த துறைகள் அப்படின்றது நமக்கு வாய்ப்பு கொடுக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது, ஏற்கனவே மிகப்பெரிய அளவில் அடித்து இறக்கப்பட்ட எஃப்எம்சிஜி செக்டர் நல்லா இறங்கிடுச்சு. அடுத்தது ஏறணுன்னா பங்கு சந்தை எஃப்எம்சிஜி செக்டரில், ஏன்னா நுகர்வு கூட்டினா தானே, நுகர்வு முதல்ல வெளிப்படுத்துறது எது? எஃப்எம்சிஜி தான். அதனால் எஃப்எம்சிஜி செக்டரில் ஒரு ரிவைவல் அப்படின்றது கூடிய சீக்கிரம் வரலாம் அப்படின்றது இது ஒன்று. ரெண்டாவது ஆட்டோமொபைல் செக்டர். ஆட்டோமொபைல் செக்டர் அப்படின்றது தான் பொருளாதாரம் எப்போல்லாம் வந்து வீழ்ச்சியிலேருந்து மீளுதோ அதான் முதல்ல தலை நீட்டி காட்டும். 2008 பார்த்தீங்கன்னா இந்த லேமன் பிரதர் இஷ்யூவில் பெரிய வீழ்ச்சி வந்தது. அப்புறம் கவர்மெண்ட் நிறைய ஸ்டிமுலஸ் பேக்கேஜெலாம் கொடுத்தாங்க, எல்லாமே ரைட். ஆனால் 2009 மார்ச்சில் எது முதல்ல தலை நீட்டிச்சு? ஆட்டோ செக்டர் தான் மேலே ஏற ஆரம்பிச்சது. அந்த மாதிரி எல்லா வீழ்ச்சியிலுமே ரிவைவலை எது காட்டி கொடுக்குது? ஆட்டோமொபைல் செக்டர். அதனால் இப்போ எஃப்எம்சிஜி, ஆட்டோ, இது ரெண்டும் வந்து உள்நாட்டு நுகர்வின் அடிப்படையில் நம்ம கவனம் செலுத்தலாம். இப்போ வெளிநாட்டு நுகர்வின் அடிப்படையில் ஐடியில் கவனம் செலுத்தலாம். இந்த 3 செக்டார் அப்படின்றது 2025 கவனம் செலுத்த வேண்டிய செக்டாராக எடுத்துக்கலாம்.
முதலீட்டாளர்கள் என்ன பண்ணணும்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கும்போது நான் 2ஆக பிரிச்சுக்கிறேன். நீண்ட கால முதலீட்டாளர்கள், குறுகிய கால முதலீட்டாளர்கள். நீண்ட கால முதலீட்டாளர்கள் கவலைப்பட வேணாம். இந்த ஒரு வருஷத்தை நீங்கள் மூச்சு முடிச்சுக்கிட்டு கடந்து போங்க. 2026 சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். குறுகிய கால முதலீட்டாளர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு ஏற்றங்கள் வரும்போதும் பங்குகளை கொஞ்சம் பணமாக மாற்றிக்கணும். இறக்கங்கள் வரும்போது மறு முதலீடு பண்ணுவதற்கு திட்டமிட வேண்டும். ரொம்ப அழகாக விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். பங்கு வணிகம் அப்படின்னாலே ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம கையில் பணம், நம்ம அத்தியாவசிய செலவுகள், அதாவது என்ன குடும்ப செலவுக்கு தேவையானது போக மீதம் இருக்கிற பணத்தில் பிரிச்சுக்கணும். அதையுமே முழுக்க பங்கு சந்தைகளே முதலீடு அப்படின்னு இல்லாமல் ஒரு பகுதியை பங்கு சந்தைகளில் முதலீடு செஞ்சுக்கிட்டு அந்த முதலீட்டுக்குமே சப்போஸ் இறங்கியிருக்கு, நம்மளோட பங்கு விலை இறங்கியிருக்கு அப்படின்னா அதுக்கான ஒரு காலத்துக்கு பொறுமையாக இருந்து காத்திருந்து முதலீடில் லாபம் வர வரைக்கும் காத்திருக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு இப்போ தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயமா இருக்குது.